இது நாள் வரை அதிமுக கூட்டணி, அமித்ஷா சொன்ன கூட்டணி ஆட்சி, அது பற்றியெல்லாம் பேசப்பட்டு கொண்டிருந்தது. இப்போ காங்கிரஸ் தரப்பில் இருந்து பேசுறாங்க, அது 2 அமைச்சர்கள் இருப்பாங்கன்னு திருச்சி வேலுச்சாமி அவர்கள் பேசுறது. செல்வ பெருந்தகை ஆமா அப்படின்னு சொல்றாரு. அந்த கருத்து சரிதான், சரியா தான் பேசியிருப்பார் அப்படின்னா, இந்த காங்கிரஸோட போக்கில் எதுவும் மாற்றம் வந்திருக்கா, எப்படி புரிஞ்சுக்கிறது? பெரிய அளவில் மாற்றம் வந்திருக்குன்னு இப்பயே நம்ம சொல்ல முடியாது. ஆனால் முதன்முறையாக அவங்க இதை என்டார்ஸ் பண்ணுறாரு. செல்வ பெருந்தகை டிஎன்சிசி பிரசிடென்ட் என்டார்ஸ் பண்ணுறாரு. திருச்சி வேலுச்சாமி ஒரு மூத்த தலைவர். அவர் சொல்கிற கருத்தை வந்து அவர் சொந்த கருத்துன்னு தள்ளி வழக்கமாக கடந்து போவாங்க. பட் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரே அதை வந்து அதில் என்ன தப்புன்னு கேட்கும்பொழுது அந்த விவாதத்தை அவங்க கிளப்பி வைக்கிறாங்க, அந்த பால் எடுத்து போடுறாங்க. அது ஒன்றும் பெரிய அளவில் 26 வருமானு என்னால் இப்போதைக்கு யூகிக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் இப்போ காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிகா, மதிமுக எல்லாரையும் வச்சு நம்ம பார்க்கும் பொழுது இடதுசாரிகளோட பொசிஷன் ரொம்ப தெளிவாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட்சியில் பங்கு என்பது தேர்தலுக்கு முன்பாக நம்ம கூட்டணியிலேருந்து தேர்தலை சந்திக்கும் போது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை மக்கள் முன்னால் வச்சு அதை மக்கள் ஏற்றுக்கொண்டால் நம்ம அதிகாரத்துக்கு போனால், இல்லைனா கொடுத்தா கூட வேணான்றாங்க. அது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்டாண்ட். விசிகா அந்த ரொம்ப காலமாக அதை சொல்கிறாங்க. ஆனால் வந்து ரொம்ப வலியுறுத்த வேண்டிய விதத்தில் வலியுறுத்தாமல் அப்பப்போ ஜகா வாங்குறாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு வந்து டிஎன்சிசி பிரசிடென்ட் அதை என்டார்ஸ் பண்ணுறாரு. மதிமுக எந்த கருத்தையும் இப்போ வரைக்கும் தெரிவிக்கல. அவங்க இது பெரிய அளவில் ஸ்டாலினுக்கு பிரச்சனையாக ஆகாதுன்னு தான் நான் நம்புகிறேன். அது வந்து இது ஒன்றும் அவ்வளோ பெரிய இஷ்யூவாக மாறுன்ற மாதிரி எனக்கு தோணலை. மேபி இது வந்து கூடுதல் இடங்களை கேட்பதற்கான ஒரு ட்ரையல் பலூன்வாங்க, அந்த மாதிரி கூட இது இருக்கலாம். அதிமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து அவங்க அதிகாரத்தில் பங்கு வேண்டும். இன்றைக்கி கூட டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்கார். அங்கே அது உண்மையிலே ஒரு இஷ்யூவாக தான் இருக்குது. அது தினமும் வாரத்தில் 2 நாளாக அது அமித்ஷா நாங்கள் அதிகாரத்தில் பங்கு பெறுவோம் எங்களுடைய கவர்மெண்ட்டுன்றாரு. ஆனால் எடப்பாடியார் தொடர்ந்து மறுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடம் தான் திருமணி நீங்கள் சொல்கிற முக்கியமான புள்ளி, குறுக்கிட்டுக்கு மன்னிக்கவும். இப்போ திமுக தரப்பில் பந்தை வந்து அங்கே நோக்கி தள்ளிட்டு இருந்தாங்க, அமித்ஷா சொன்னதுக்கு பதில் சொல்லுங்கன்னு. இப்ப காங்கிரஸ் வந்து ஒரு நெருக்கடியை திமுகவுக்கு கொடுத்துருக்குல்ல. இப்ப நாளைக்கு இபிஎஸ் கேட்பாங்கல்ல, நீங்க காங்கிரஸுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இல்ல, அவங்க தெளிவுபடுத்துறாங்க. இன்னைக்கு கூட டிகேஎஸ் பதில் சொல்லியிருக்காரு. 2 பேருமே வந்து அவ்வளவு சீக்கிரம் இந்த கோரிக்கைக்கு உடன்பட மாட்டார்கள். அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அதுவும் வந்து அதிமுக விட திமுக அவ்வளவு சீக்கிரமா இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அது வந்து அவங்களோட அந்த ஒரு மேலாதிக்கத்தை வந்து அவர்களே வந்து விட்டு கொடுப்பதாக ஆகிவிடும் தான் அவங்க அதை பார்ப்பாங்க. இந்த பிரச்சனையை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஒரு பாசிபிலிட்டி இது கூடுதல் இடங்களை கேட்பதற்கு நான் சொன்ன மாதிரி ட்ரையல் பலூனாக இருக்கலாம். ஒன்று. 2வது, உண்மையிலே அவங்க வந்து அப்படி இதை காங்கிரஸ் ஹைகமாண்டோட ஒப்புதல் இல்லாமல் இதை பேசுவாங்களான்ற ஒரு கேள்வி வருது. அவங்கள பொறுத்த வரைக்கும் 29 மக்களவைத் தேர்தல்கள் தான் முக்கியம் நம்ம பார்க்குறோம். ஏன்னா 2 மக்களவைத் தேர்தல்களில் சொலையாக 10 சீட்டு கொடுத்த மாநிலம். அது இல்லாமல் ஸ்டாலின் அவர்களுக்கும் காங்கிரஸ் தலைமைக்கும் சோனியா காந்தி, ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து இந்த இஷ்யூ வந்து ஒரு பெரிய தலைவலியாக ஸ்டாலின் அவர்களுக்கு உருவெடுக்கும்னு நான் நம்பலை. ஆனால் இது எல்லாமே போகிற போக்கில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த முறை வந்து ரொம்ப குறைவாக 20 சீட்டுன்னு பேசி லாஸ்ட் மினிட்ல சோனியா காந்தி தலையிட்ட பிறகு தான் 25 சீட்டு வந்தது அவங்களுக்கு வந்து. இந்த முறை அதுக்கு விட அதிகமாக தான் அவங்க கேட்பாங்க. அப்போ இது வந்து அந்த சீட் ஷேரிங்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு டிமாண்டோ இந்த கட்டத்தில் இருக்கும். பெரிய டிமாண்டை வச்சு குறைஞ்சபட்சம் ஏதாவது எங்களுக்கு ஒத்துழைங்க. அது அப்படி தான் இதை நான் பார்க்குறேன். நான் இது ஒரு பெரிய தலைவலியாக அவருக்கு உருவாகாது. ஏன்னா இடதுசாரிகள் ஸ்டாலிடாக இருக்காங்க. விசிகா வந்து அதை பெருசாக வலியுறுத்த போகிறதில்ல. நேற்று கூட திரும்ப அவர்கள் வந்து தெளிவாகவே அந்த கூட்டத்தில் வந்து பேசியிருக்காரு அவர் வந்து. பட் ஒரு கொள்கை அளவில் இது சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது மிக சரியான ஒரு கருத்து. ஏன்னா 2 கட்சியிலுமே அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கோருவது என்பது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம் தான் நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் கூட்டணி வச்சு தான் மக்களை சந்திக்கிறீங்க. நீங்கள் ஒன்றும் தனியாக நின்று யாருமே ஜெயிக்கல. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சினா மாநிலத்திலையும் கூட்டாட்சி தான். அது வந்து அந்த காலம் வந்து மலையேறிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை ஏடிஎம்கேல அவங்க தெளிவாக இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாமக கேட்குறாங்க, பிஜேபி கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் 60 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சியை இழந்த 140 வருட கட்சி வந்து அதை கேட்குறாங்கன்னா அது நியாயமான கோரிக்கை தான். அதில் ஒரு வித்தியாசம், நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுகவில் திரு இபிஎஸ் அவர்கள் நாங்கள் தனி பெரும்பான்மையாக ஜெயிப்போன்ற பதில் தான் இருக்கு. கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லைன்னு அவர் அந்த கதவை சாத்தலை. தனி பெரும்பான்மைன்னு அமித்ஷாவுக்கு நேரடி பதில் இல்லை. ஆனால் டிகேஎஸ் இளங்கோவன் சொல்லியிருப்பது நேரடி பதில். இந்த கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை. ஆமாம், அவங்க ரொம்ப ரிஜிடாக இருக்காங்க. ஏன்னா 2006 கலைஞருக்கு ஒரு லக்கு என்ன இருந்ததுன்னா, ஒரு 96 சீட்டு வாங்கியும் 22 சீட்டு துண்டு விழுந்தது. பட் டெல்லியில் ஃபர்ஸ்ட் யூபிஏ கவர்மெண்ட்டில் வந்து அவங்க வெறும் 144 சீட்டு தான் இருந்ததால் வந்து திமுகவுடைய அந்த ஐ திங்க் 18-19 எம்பிஸ் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்பட்டதால் அவங்க அதை கண்டுக்கல. அவங்க அது சோனியா காந்தி ஒப்புக்கொண்டார்கள். பாமகவும் வந்து 18 சீட்டு வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தாங்க. அத்தகையது ஒரு சூழ்நிலை இனிமேல் தமிழ்நாட்டில் வந்ததுன்னா கண்டிப்பாக அது கூட்டணி ஆட்சியாக தான் இருக்கும். அதை நோக்கி அதை தாண்டி இனிமேல் போகாது. பட் கொள்கை அளவில்
என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோரிக்கையை 2 கட்சிகளிலும் இருக்கக்கூடிய கட்சிகள், தேர்தலில் போட்டு போடக்கூடிய கட்சிகள் வந்து எழுப்புவது என்பது ரொம்ப ரொம்ப நியாயமானதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே.